கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான்ப்பா இந்த ஸ்ட்ரோக் வரும் அப்படின்ற மாதிரியா தான் எல்லாருடைய புரிதலுமே இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது சின்ன பசங்களுக்கும் வரத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன சார்? ஏஜ் வந்துட்டு ஃபேக்டர் இருக்குங்களா? 20, 30 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அரௌண்ட் நான் சொல்றது 1990s இந்த 2000 ஏர்லி 2000ஸ்ல வரைக்கும் ஸ்ட்ரோக் வந்து இட் இஸ் டிசீஸ் ஆஃப் எல்டர்லி, அதாவது 60 பிளஸ் 70ஸ்ல தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து 40s ஈவன் 30 பிளஸ்லேயே வந்து ஸ்ட்ரோக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. முக்கியமான காரணமா நான் என்ன பார்க்குறேன்னா வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இப்போ வந்து நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாமே நைட் ஷிஃப்ட், நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து முன்னாடி இருந்த ஒரு ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து இப்போ கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் கன்சம்ஷன், சிகரெட் ஸ்மோக்கிங்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரியுதுனால யங் ஸ்ட்ரோக்ஸ் வந்து இப்போ நவ் இட்ஸ் பிகமிங் காமன். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேன்சியாவோ ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். அந்த டைம்ல கம்பெனிக்கு கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குற வரைக்கும் அதுதான். ஸோ அவங்க வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கிடையாது. 90ஸ்ல 80ஸ்ல உள்ளவங்களாம் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, சுகர் இருக்காது, பிபி இருக்காது, ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. இப்போ ஒரு 40ஸ்ல உள்ளவங்களுக்கு பார்த்தாலே 30ஸ்ல உள்ளவங்களுக்கு பார்த்தாலே சுகர் இருக்குங்கிறாங்க, பிபி இருக்குங்கிறாங்க. அது எல்லாமே வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உள்ள காரணங்களால வந்து இப்போ ஸ்ட்ரோக் யங் ஏஜ் டிசீஸா மாறிடுச்சு இப்போ. ஸோ அதனால லைஃப் ஸ்டைலை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப வந்து ஹெக்டிக்கா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன்.